Galata Village family, please subscribe. இட்லி வெந்திருச்சு. என்ன செய்யுது இந்த பிள்ளைங்க? ஏய் சத்யா, ஏய் சோனி, சட்டு சட்டுன்னு ஒரு சட்னியையும் அரைச்சிருவோம். கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குற, என்ன ஏதுன்னு கேட்கறாளுங்களா இவளுங்கள? ஏய் சோனி. ஏமா கத்துற? பின்ன என்னடி, நானும் அடுப்படியில இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஏன் என்னன்னு கேக்குறீங்களா? சொல்லுமா, நானே என் ப்ராஜெக்ட் ஃபைலை காணோன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, 100 தடவை சொல்லியாச்சு. சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்ததுமே எல்லாத்தையும் எடுத்து வையின்னு. ஒரு வேலை செய்யறதுல காலையில இப்படி உருட்டிக்கிட்டது. மடமடன்னு எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க, டைம் ஆச்சு. ஆமா சத்யா எங்க? அவ குளிச்சுக்கிட்டு இருக்காமா. சரி சரி, அவ குளிச்சுட்டு வந்ததும் நீ குளிச்சுட்டு பட்டு பட்டுன்னு கிளம்பு. நான் போய் வெளியில வாசல கூட்டி விட்டு வந்துடுறேன். சரிம்மா. இத்தனை குப்பை கிடக்கு, எங்க கொட்டுறதுன்னு தெரியலையே. வர வர குப்பை அல்றவளையும் காணும். இதை எங்க போடுறது? வள்ளியக்கா, என்ன இங்க நின்னு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அட அது ஒண்ணு இல்ல இல்லவே, இவ்ளோ குப்பை சேர்ந்துருச்சு, இந்த குப்பை அல்றவளையும் காணும். இதை எங்க கொட்டுறதுன்னு தெரியல போ. அட ஆமாக்கா, எனக்கும் ஒரு கூட குப்பை சேர்ந்துருச்சு, என்ன செய்யறதுனே தெரியல. சிலு, பேசாம ஒரு ஐடியா பண்ணுவோமா? ராணியக்கா வீட்டு முன்னாடி ஃபுல்லா ரோடு தானே, அங்க கொட்டி விட்டோம்னா அப்படியே காத்து கடிச்சிட்டு போயிடும். ராணியக்காலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டா, போய் கொட்டி விட்டுருவோமா? ஐயோ வேண்டாக்கா, ஏதாவது பிரச்சனை ஆயிருச்சுன்னா வம்பு. அட ஒன்னும் ஆகாது, பேசாம இப்படி செய்வோமா? கீதா வீட்டு முன்னாடி ஒரு காஞ்ச மரம் இருக்குல்ல, அந்த இலையில இருந்து 4-5 பறிச்சிட்டு வந்துரு. ஒரு கை எடுத்துட்டு வந்து இதோட சேர்ந்து கலந்து கொட்டி விட்டுருவோம். அப்புறம் யார் கொட்டினான்னு கேட்டா கீதான்னு சொல்லிடுவோம். எப்படி? ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். அவளை விடக்கூடாது. எப்ப பாரு என் வீட்டாளுக்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா. அவளை ராணி அக்கா கிட்ட 2 வாங்க வாங்க வச்சாதான் எனக்கு திருப்தி. இருங்க வாரேன். அட பரவாயில்லையே, இழுவ நம்ம சொல்றதுக்கெல்லாம் சரி சரிங்க. எப்படியோ குப்பை கொட்டினா சரிதான், கீதா மாட்டுறது தானே. எக்கா இந்தாங்க. கொண்டா கொண்டா. இழுவ சீக்கிரமா, யாராவது பாக்குறதுக்குள்ள போய் கொட்டி விட்டு வந்துருவோம். ராணி அக்கா கொஞ்ச நேரத்துல வாசல் கூட்ட வந்துருவாங்க. வா வா. வாங்கக்கா போவோம், இன்னைக்கு அவளுக்கு இருக்கு. இசிலு, யாராவது இருக்காவளான்னு பாரு. யாரும் இல்லக்கா, டக்குன்னு கொட்டி விட்டுருங்க. இல்ல சீக்கிரமா ஓடிடுவோம். ஏய் அம்மா, யாரது என் வீட்டு வாசல்ல எப்படி குப்பையை கொட்டிருக்காங்கன்னு தெரியலையே. நேத்து சாயங்காலம் தான் எல்லாம் கூட்டி எடுத்துட்டு போனேன், அதுக்குள்ள இப்படி கொண்டாந்து கொட்டிருக்காங்களே. எவனு தெரியலையே. எவனு மட்டும் தெரியட்டும், அப்புறம் தானே இருக்கு இவளுக்கு. என் வீட்டு வாசல்ல கொண்டாந்து கொட்டிட்டு போயிருக்காளுங்க. நானும் எத்தனை நாள் தான் இப்படி பொறுமையா இருக்கிறது? காஞ்ச இலையில இருந்து எல்லாத்தையும் கொண்டாந்து போட்டிருக்காளுங்களே. அம்மா, இவளுக்கு வீட்டு வாசல்ல கொட்டினா சும்மா விட்டுருவாளுங்களா என்னைய? எவனு தெரியட்டும்ல, அப்புறம் தானே இருக்கு. எத்தனை இலைய கொண்டாந்து கொட்டிருக்காளுங்க, இவளுக்கு வீட்டு வாசல்ல கொட்டினா சும்மா விட்டுருவாளுங்களா நம்மள? எப்படி பண்ணிருக்காளுங்க? அம்மா இல்லவ, ராணியக்கா நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்பாங்களோ? இருக்காதுக்கா, நம்மன்னு தெரிஞ்சிருந்தா கேட்டிருப்பாவ. ராணியக்கா, ஏன் இப்படி காலையில கத்திட்டு இருக்கீங்க? யாருன்னு தெரியலமா, காலங்கத்தால என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து இத்தனை குப்பையும் கூடையும் கொட்டிருக்காளுங்க பாரு. அட கடவுளே, ராணியக்கா என்ன இது இப்படி கொட்டிருக்காங்க? யாரையும் நீங்க பாக்கலையோ? பாக்கல வள்ளி, பாத்திருந்தா தானே இருக்கு அவளுக்கு. எப்படி கொண்டு வந்து கொட்டிருக்காங்க பாருங்கம்மா. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓயாம வேலை செய்யறேன் நானு. என் இடுப்பு வலி என்னான்னு கேக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி அடுத்தவங்க வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொட்டிருக்காளுங்களே, அறிவு வேண்டாம்? அதான் பாருங்கக்கா, யாருன்னு தெரியலையே. ராணியக்கா, என்ன இது? கார்ப்பரேஷன் குப்பை தொட்டிய உங்க வீட்டு வாசல் கொண்டு வந்துட்டீங்களாட்டு இருக்கு. அட போ தங்க பொண்ணு, எவனே தெரியலம்மா, கொண்டாந்து என் வீட்டு வாசல்ல இப்படி கொட்டிட்டு போயிருக்காளுங்க. என்ன பழக்கமோ போ. அட கடவுளே, யாருக்கா இப்படி செஞ்சது? சத்தம் கேட்கும் போதே நீங்க வந்து யாரு என்னன்னு பாக்குறது இல்லையா? அட போம்மா, நானே அடுப்படியில வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மிக்ஸி போட்டுட்டு இருந்த சத்தத்துல எனக்கு ஒண்ணுமே கேட்கல தங்க பொண்ணு. எவனே தெரியல, எப்படி கொண்டாந்து போட்டுருக்காளுங்க பாரு, காஞ்ச இலை கூட. தங்க பொண்ணு, இந்த இலையெல்லாம் பார்த்தா கீதா வீட்டு மரத்துல இருக்கிற மாதிரி இல்ல? அட ஆமா, அதே இலைதான்க்கா. அவதானே அவன் புருஷன் ஏதோ ஃபாரின்ல இருந்து அனுப்புனான்னு அந்த மரத்தை பார்த்து பார்த்து வளர்த்துக்கிட்டு இருந்தா. அதே இலையாட்டம் எல்லாம் இருக்கு. ஆமா தங்க பொண்ணு, அதே இலைதான், எனக்கும் நல்லா தெரியுது. இது அவ வேலையாத்தான் இருக்கும். அட கடவுளே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த கீதா? இது ராணி அக்கா வீட்டு வாசலா இல்ல குப்பை தொட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காளா? அவளுக்கு இதே வேலையா போச்சு. ராணியக்கா வாங்க, இதை விடக்கூடாது, போய் அவளை என்னன்னு கேட்டு வருவோம். ஆமா தங்க பொண்ணு, இதை இப்படியே விட்டோம்னா இதையே பழக்கமா வச்சுக்குவாளுங்க. வாங்க ராணி அக்கா. ஆமாக்கா வாங்க, அவளை ஒரு கை பார்த்துருவோம். வா தங்க பொண்ணு, அவளை இன்னைக்கு விட்டுறதில்ல நானு. கீதா, ஏய் கீதா. ஏய் கீதா, வெளிய வாடி. ராணி அக்கா வாங்க, என்ன இங்க
என்ன சொல்றீங்க? நான் ஒண்ணு கொட்டலையே. நீ கொட்டலையா? நீ கொட்டாம உன் வீட்டு மரத்தோட இலை தானே இது. இது எப்படி ராணி அக்கா வீட்டு வாசலுக்கு வந்துச்சு? என் நேரம் பாரு, என் புருஷன் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கல்ல, ஃப்ரெண்டுன்னு. அந்த நேரத்துக்கு குப்பையெல்லாம் பொறுக்கி உன் வீட்டு குப்பை தொட்டியிலே போட வேண்டியது தானே. எதுக்கு ராணி அக்கா வீட்டு வாசலுக்கு போட்டிருக்க? ஷில்பா, உண்மையாவே சொல்றேன், நான் எந்த குப்பையும் கொட்டல. யார் சொன்னா நான் தான் கொட்டினானே? யாருமா சொல்லணும்? அதான் ராணி அக்கா பாரு, ஆதாரத்துக்கு கையிலேயே குப்பையை இலையை தூக்கிட்டு வந்திருக்காங்க. இது உன் வீட்டு இலை தானே? ஐயோ தங்க பொண்ணு, இது என் வீட்டு இலை தான். அதுக்காக நான் தான் கொண்டு வந்து கொட்டினேன்னு உனக்கு யார் சொன்னது? ராணி அக்கா, சத்தியமா சொல்றேன், நான் கொட்டல ராணி அக்கா. வாய மூடு கீதா, உன் வீட்டு வாசலுக்கு முன்னாடியே தான குப்பை தொட்டி இருக்கு. அங்க கொண்டு போய் கொட்ட வேண்டியது தானே. எதுக்கு இந்த இலையெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டு வாசல்ல கொட்டி வச்சிருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இன்னொரு தடவை என் வீட்டு வாசலுக்கு உன் இலையோ குப்பையோ வந்துச்சு, நான் மனுஷாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியா? ராணி அக்கா, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யாரோ இத தேவையில்லாம வேணும்னே செஞ்சிருக்காங்க ராணி அக்கா. நான் செய்யல, என்ன நம்புங்க. ஆமாம்மா, நீ பெரிய ஹரிச்சந்திரனுக்கு தங்கச்சி, அதனால நீ சொல்றது அத்தனையும் உண்மையா தான் இருக்கும். ஆதாரத்துக்கு கையில இலையை தூக்கிட்டு வந்திருக்காவ, அப்புறம் என்ன? இந்த உன் வீட்டு இலைய நீயே வச்சுக்கோ. இனி வந்துச்சு பாத்துக்கறேன் உன்னை. ஐயோ கடவுளே, ஏன் தான் இப்படி காலையில வந்து கத்துறீங்களோ தெரியலம்மா. ராணி அக்கா, என்ன ஒரே சத்தம் கட்டிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? பாருங்க மரியக்கா, இந்த கீதா அவ வீட்டு இலையில இருந்து அத்தனை குப்பையும் கொண்டு வந்து நம்ம ராணி அக்கா வீட்டு வாசல்ல கொட்டிருக்காளே. என்ன திமிரு இருக்கு அவளுக்கு? அதானே, என்ன திமிரு இவளுக்கு? அது சரி வள்ளி, நீயும் ஷில்பாவும் எதுக்கு மாரியாக்கா வீட்டு சந்துல நின்னு குப்பை தொட்டியை வச்சுட்டு எட்டி பார்த்துட்டு இருந்தீங்க? அது வந்து நாலு முடி, இதுவும் வேலைதானா? தங்க பொண்ணு, இல்ல தங்க பொண்ணு, நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் செய்யல. மரியக்கா, நீங்க பாத்தீங்களா நாங்க நின்னுட்டு இருந்தத? ஆமா பார்த்தேன். நீயும் ஷில்பாவும் குப்பை தொட்டியை கையில வச்சுட்டு இப்படி எட்டி பார்த்துட்டு இருந்தீங்களே. கையில வேற அத்தனை குப்பை. ஆமா, என்ன செஞ்சீங்க அந்த குப்பைய? அடி பாவி, ஒண்ணு விடாம சொல்றாளே. வள்ளி, இது அத்தனை ஊதானையா? இது தெரியாம நான் வேற கீதாவை திட்டிட்டேன். ஏன் வள்ளி அக்கா, உங்களுக்கு என் மேல அப்படி என்ன கோவம்? ஏன் ஷில்பா, அப்படி என்ன உனக்கு என் மேல வைத்தறிச்சலு? இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து இல்ல ராணி அக்கா. சீலு, வாய மூடு. நீயுமா இப்படி? உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி 4 விட்டா தான் நீ சரிப்பட்டு வருவ. மாரியக்கா, நீங்க பாத்தீங்களோ குப்பையை நான் தான் போட்டேன்னு? குப்பை கொட்டிட்டு நான் வரும்போது அங்க ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இப்படி எட்டி பார்த்தேன். அதுக்கு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? பார்த்ததான் வந்து சொன்னேன். வாய மூடு வள்ளி, இப்படி எல்லாம் நான் பண்ணுவேன்? நான் என்ன அடுத்தவளா? உனக்கு சில்பாக்கு எத்தனை ஒத்தாசையை நான் இருந்திருப்பேன். என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து அத்தனை குப்பை கொட்டியிருக்கீங்க. இனிமே இப்படி நடந்துச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டேன் நானு. கீதா, தெரியாம உன்னை வந்து சத்தம் போட்டுட்டேன், விட்டுருமா, மன்னிச்சுக்க. பரவாயில்லக்கா, முதல்ல யார் யாரு எப்படின்னு